ஹே காய்ஸ், லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நானும் வீக்லி ஒன்ஸ் லாங் வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அதுக்கான டைம் அமையவே மாட்டேங்குது. ஷார்ட்ஸ்னால் டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டுடுறேன். பட் லாங் வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுத்து எடிட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் இந்த வீடியோ சாட்டர்டே எடுத்த வீடியோ தான். மார்னிங் டு நைட் ரொட்டீன் vlog தான் இதில் போட்டிருக்கேன். ஸோ மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் சாப்பிட்டோம், என்னென்னலாம் குக் பண்ணேன் அப்படின்றதோட ஒரு வீடியோ தான் இது. பாருங்கள். ஃப்ரைடே நைட் ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டாரு. ஸோ நானும் பையனும் மட்டும்தான் இருந்தோம். ஃப்ரைடே நைட் கிச்சன் அப்படியே போட்டுட்டு தூங்கிட்டோம். மார்னிங் எழுந்ததுமே கிச்சன் பார்க்க சகிக்கல. ஸோ பையன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் பாத்திரம் கழுகுற சத்தத்துலேயே அவர் எந்திரிச்சு வந்துட்டார். ஸோ என்னை க்ளீன் பண்ணவே விடலை. நானும் வரேன்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அவர் எந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணி விட்டு காலையிலே குளிக்க வச்சிட்டேன். குளித்ததுக்கப்புறம் தான் சாப்பாடு. ஸோ குளிச்சுட்டு ட்ரெஸ் போட மாட்டேன்னு ரொம்ப நேரம் அடம் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு வழியாக போட்டு விட்டுட்டேன். கிச்சன் நீட்டாக இல்லைனாலே அது ஏதோ மாதிரி இருக்கும். ஃபைனலாக அந்த கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது தான் ஓரளவு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. பையனுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவல் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பாத்திரத்தில் அவல் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வேக வச்சிடலாம். குழந்தைங்கள பக்கத்தில் வச்சுட்டு குக் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு கண்டிப்பாக குழந்தைங்க வச்சுருக்க எல்லாத்துக்குமே தெரியும். அதே கஷ்டம் தான் நானும் பட்டுட்ருக்கேன். அவல் வேகிறதுக்குள்ளே நிறைய ட்ரெஸ் இருந்தது. அதை மெஷினில் போட்டு விட்டால் அது பாட்டுக்கு அரைஞ்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு மெஷினில் துணி எல்லாத்தையும் போட்டுட்டேன். கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தது பெங்களூரில். அவல் நல்லா வெந்ததுக்கப்புறமா அது ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் போட்டு கொடுத்தோன்னா கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிட்டாரு. வீடெல்லாம் மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நான்வெஜ் வாங்கிட்டு வரலான்னு நானும் என்னோடய பையனும் கிளம்பிட்டோம். ஸோ கடைக்கு போகிறத ஆளுக்கு முன்னாடி பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவார். பக்கத்தில் தான் சிக்கன் கடை இருக்குது. ஸோ போயிட்டு சிக்கன்லாம் 2 பேரும் வாங்கிட்டு வர வழியில் பப்பாயா மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஒரு 11 o'clock போல் என்னோடய பையனுக்கு பப்பாயா கொடுத்தேன். அவரே சாப்பிட்டுக்குவார். அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கான வேலையை தொடங்கிட்டேன். சிக்கன் கிரேவி மட்டும் பண்ணிவிட்டு சாப்பாடு வச்சுக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எல்லாத்தையும் நல்லா உரிச்சதுக்கப்புறமா கழுகி எடுத்து வச்சாச்சு. எப்பயும் நான் சிக்கன் குழம்பு சீக்கிரமாக வெந்துடணும்னு சொல்லி குக்கரில் ஒரு விசில் விட்டுருவேன். பட் இந்த பாத்திரம் நான் இந்த தடவை ஊருக்கு போயிருக்கும்போது ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஜஸ்ட் 160 தான். நல்லா வெயிட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது பாத்திரம் பார்க்குறதுக்கு. அதனால் இந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசையாக இருந்தது. அதனால் இதில் தான் வச்சுருந்தேன். ஆஸ் யூஷுவலாக பண்ணுற மாதிரி ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகா, தேவையான மசாலா, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்குனதுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணி வேக விட்டுட்டேன். ஸ்டார்டிங்லேயே தண்ணி ஊற்ற வேண்டாம், லைட்டாக அதிலே தண்ணி வந்துடும். அண்ட் சைட் பை சைட் டைம் ஆயிடுச்சு. என்னோடய பையனுக்கும் தனியாக சாப்பாடு வச்சுட்டேன். குக்கரில் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு சிக்கனையும் போட்டு 1 pot ரைஸ் மாதிரி செஞ்சுட்டேன். மஞ்சள் பொடி, உப்பு, அரிசி எல்லாமே போட்டு விசில் விட்டுட்டேன். அண்ட் சிக்கன் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அதையும் இறக்கி வச்சுட்டேன். எனக்கு ரைஸ் மட்டும் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன யோசனை வந்தது. நெய்ச்சோறு மாதிரி பண்ணிடலாம். பெரிய விஷயம் இல்லை நெய்ச்சோறு பண்ணுறதுக்கு. ஜஸ்ட்டு நெய் ஊற்றி ஸ்பைசஸ், கொஞ்சமாக சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டு அரிசி ஊற வச்ச அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணி விசில் விட்டுற வேண்டியது தான். அண்ட் என்னோடய பையனுக்கு சாப்பாடு ரெடியாகி அதையும் அவருக்கு ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுட்டேன். இந்த தட்டுக்கடை ஸ்பெஷல் மசாலா நேற்று பார்த்தேன். சரி ஒரு 2-3 பீஸ் மட்டும் போட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் இந்த மசாலா போட்டு சிக்கனை ஊற வச்சுருந்தேன். அண்ட் லாஸ்ட்டாக சிக்கன் மட்டும் வறுத்து எடுத்து வச்சிட்டேன். ரைஸும் ரெடியாச்சு, குழம்பும் ரெடியாச்சு, அண்ட் சிக்கனையும் பொரித்து எடுத்து வச்சிட்டேன். ஃபைனலாக பிளேட்டில் நல்லா சுட சுட சாப்பாடு, அது கூட வறுத்த சிக்கன் பற்றி சொல்லணுன்னா கண்டிப்பாக அது தட்டுக்கடை நம்ம ரோட் கடையிலலாம் வாங்குவோம்ல அதே டேஸ்ட்டு தான். வேறு லெவலில் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எல்லாத்தையும் வச்சு ஒரு சூப்பரான லஞ்ச் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுமே என்னோடய பையனுக்கு பெட் டைம் 3 o'clock போல் அவரும் தூங்கிட்டார். எழுந்ததுக்கப்புறமா மக்கனா நெய்யில் ரோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு இந்த கடலை கொஞ்சம் நிறையா இருந்தது. அதனால் அதை மட்டும் வறுத்து எடுத்துட்டேன். ஈவினிங் போல் அப்போ தான் தெரியுது இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. 2 பேருமே தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா செம்ம மழை பெஞ்சிருக்கு. ஈவினிங் வாக்கிங்லாம் போவோம், அதெல்லாம் போக முடியல. அண்ட் நைட்டு கரண்டும் போயிடுச்சு. ஒரு கேண்டில் மட்டும் பற்ற வச்சுட்டு 2 பேரும் இருந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம்.